ஸ்ருதி ஹாசனின் தம் அடிக்கிற போஸ்டர் ரிலீஸ், வைரலாக பேசி வரும் ரசிகர்கள். இனி பாட மாட்டேன்னு சொன்ன பிரபல பாடகர் அர்ஜித் சிங், ஹை பட்ஜெட் பிலிமில் பேர் போன இயக்குனர், ரஜினியின் அடுத்தடுத்த படங்கள். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ருதி ஹாசன் இப்போ தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த படம் பேரு வந்து ஆகாசம்ல ஒக்கத்தாரா. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பவன். நடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான், ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போசர் அப்படி இருக்காங்க. சோ இப்போ எதுக்கு திடீர்னு இதை பத்தி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பர்த்டே அன்னைக்கு இப்போ ஒரு 2 days பிஃபோர் 3 days பிஃபோர் தான் அவங்க பர்த்டே போச்சு. சோ அந்த டைம்ல வந்து ஒரு போஸ்டர் ரிலீவ் பண்ணியிருந்தாங்க. என்ன போஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கூலா ஸ்வாகா இருக்க மாதிரி, ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னடா இது, பிறந்தநாள் அதுவும் இந்த மாதிரி ஒரு போஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா இருந்தது. அந்த ஆச்சரியத்தோட வந்து இந்த போஸ்டரை பார்க்கும்போது, என்னடா இது இப்படி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் எதுக்கு இவங்க ஓகே பண்ணாங்க, இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு எதுக்கு இவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ படமா பார்க்கணுன்ற மாதிரி அது ஜஸ்ட் ஒரு போஸ்டர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அவங்களே வந்து ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதான் இப்பெல்லாம் வந்து தள்ளி வச்சிருக்கேன், இப்போ எனக்கு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட சோஷியல் மீடியால வந்து ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சிவியரான ஒரு ஆன்சைட்டில இருந்திருக்காங்க. 2018க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பிரேக்ல இருந்திருக்காங்க. எந்த ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், பிலிம்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாம ஒரு பிரேக்ல இருந்திருக்காங்க. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2018 டைம்ல ஒரு சிவியரான ஆன்சைட்டில இருந்தேன், எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, என்னால அதை ஓவர் கம் பண்ணி வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, I'll prepare my meal myself அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கிங்கா இருக்கட்டும், எல்லா வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என் மைண்ட் டைவர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மியூசிக் தான் என்னோட சோலை வந்து திருப்பி கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மியூசிக் தான் என்னோட சோலே, மியூசிக்னால தான் வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆழமா வந்து பகிர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மியூசிக்னு சொல்லும் போது தான் அர்ஜித் சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து இனிமேல் நான் பாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட சோஷியல் மீடியால போட்டிருந்தாரு. உங்க கூட இது வரைக்கும் நான் பகிர்ந்த விஷயங்கள், நான் பாடின விஷயங்கள் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது வந்து ரொம்ப நான் வந்து சந்தோஷப்படுறேன். பட் இனிமேல்ட்டு வந்து நான் பாட மாட்டேன், இனிமேல்ட்டு நான் எந்த ஒரு நியூ அசைன்மெண்ட்ஸும் வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கின்னடா அது இந்த மனுஷன் அப்படின்ற போது அர்ஜித் சிங்னு சொல்லும் போது டக்குன்னு யாருக்குமே பேர் ஸ்ட்ரைக் ஆகாது. ஆனா அதே வந்து தும் ஹி ஹோ சாங், அந்த பாட்டு வந்து பாடினவரே இவருதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு எல்லார் மனசுல ஹிட் ஆகும். ஏன்னா மெலடி ஹிட்ஸ் அப்படின்னு வரும்போது இவரோட சாங்ஸ் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவரோட சாங்ஸ் எல்லாமே வந்து அந்த மெலடி வாய்ஸ்க்கு இவரோட சாங்ஸ் கேட்டோம்னா அப்படியே சைலண்டா போயிடலாம். அந்த மாதிரி வந்து இவரோட சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இனிமேல் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பார்டர் 2 இப்போ அந்த ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா, இந்த படத்துல வந்து அவர் வந்து பாடி இருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது ஒரு சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாட வச்சிருக்காங்க, அதனாலதான் வந்து இனிமேல் எனக்கு இது வேணாம்பா, போதும், ஆல்ரெடி நான் எடுத்த அசைன்மெண்ட்ஸே முடிச்சுட்டு இதோட நான் வந்து பேக் வாங்கிக்கிறேன், எனக்கு இனிமேல் எந்த ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள போறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 38 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை வந்து யாராலுமே நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா he was one of the best playback singer அப்படின்னு சொல்லலாம். சல்மான் கானுமே வந்து ஏதோ ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஷோலயோ வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்ன சார் தூக்கமே இல்லையா உங்களுக்கு, நீங்க எங்க சார் தூக்க விடுறீங்க, அந்த மாதிரி ஒரு டாக் மாதிரி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த நேரமும் வந்து ஒரு பேக்டா இருக்க பர்சன். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க சின்மயா, இவங்களும் வந்து அவர் கூட இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் சிங்கர், அவர் வந்து செமையா பாடுவாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாடுகள் எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அவர் வந்து ஒரு இஸ் மை ஃபேவரட் சிங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விராட் கோலி, இவரும் வந்து சொல்லியிருக்காரு, இவர் ரிட்டையர்மெண்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் ஒரு நல்ல ஒரு சிங்கர், ஆனா இவர் போறாரு அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ இருக்குமே சரி எப்பவுமே சரி he is my one of the favorite singer அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு நல்ல ஒரு பாடகர் தான். அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு தெரியல. இதை பத்தி எதுவுமே நான் இதனாலதான் ரிட்டையர்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹை பட்ஜெட் பிலிம்னால இவர்தான் ஹை பட்ஜெட் பிலிம்ல அப்படியே க்ரோஸ் கணக்குல அள்ளி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை சொல்லலாம். அட் தி சேம் டைம் க்ரோஸ் கணக்குல ஃபிளாப்பும் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து கடைசியா பண்ண இந்த 2 படங்களுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2.0 இந்த படம் வந்து நிறைய டெக்னாலஜி இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி, ஈவன் தோ இஃப் யூ ஆர் டூயிங் வித் லீடிங் ஸ்டார்ஸ், அந்த கதை வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் பெரிய ஒரு ஃபிளாப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல வந்து ஒரு படம் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு பெரிய ஃபிளாப்பா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய பிரேக் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த படங்களும் வந்து அவர் பண்ற மாதிரி இப்போதைக்கு இல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு டைம்ல வந்து ஒரு குட்டியான ஒரு கிளிம்ஸ் மாதிரி வருது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் அடுத்ததா ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படம் வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேல்பாரி இந்த படம்
படத்தை பத்தி தான். இது வந்து ஒரு நாவல். இந்த நாவலை எழுதுனது வந்து MP வெங்கடேசன், மதுரையில இருக்காரு. இவர் தான் வந்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு. இந்த நாவலை வச்சுதான் வந்து இந்த கதைகள் வந்து நான் தயாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி, மேபி இந்த கதைக்காக தான் இவ்வளவு நாள் டைம் எடுத்திருக்காரோ, இதையாச்சும் வந்து பக்காவா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் என்ன இந்த படம் தான் இவர் பண்ண போறாரா என்ன ஏதுன்ட்டு. பட் இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீரியாடிக் ஃபிலிம் வந்து இந்த ஜெனரேஷன் பசங்களோட கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். பட் அந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த டயலாக்ஸா இருக்கட்டும், ஸ்கிரிப்டா இருக்கட்டும், அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னா கன்ஃபார்மா ஹிட் ஆகும். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதுக்கு இந்த விஷயத்துக்கு தான் போறாங்க. சும்மா ஏனோ தானோ இருக்கிற விஷயத்துக்குலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அதுக்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, படையப்பா படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? 1991ஆம் ஆண்டு, அதாவது ஆமா 1999 இந்த டைம்ல தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா சொல்றதா நினைக்கிறேன். சோ இதோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார். இந்த படம் வந்து ஒரு அந்த டைம்ல இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் ரீ ரிலீஸ் ஆச்சு. அப்பயும் வந்து ஒரு பக்கான ஹிட்டான படம். அந்த ஒரு வில்லி ரோல் அவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. ரீ ரிலீஸ் பண்ணதுன உடனே அது ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல, அப்பதான் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. சோ இவர் வந்து KS ரவிக்குமாரோட நடிச்சிட்டு இருக்கும் போது படையப்பா 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. எதனால பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா வந்து ஒரு பேட்டியில கொடுத்திருக்காங்க, படையப்பா படமே வந்து அவங்க அப்பா ரஜினிகாந்த் தான் வந்து எழுதியிருக்காரு. சோ படையப்பா 2 படமும் வந்து ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிட்டாரு. இதோட டைரக்ஷன் தான் யார்கிட்ட கொடுக்குதுன்னு தெரியல. அதை பத்தி எதுவுமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் படையப்பா 2 வந்து எடுக்க போறாங்க, அது கன்ஃபார்ம். பட் எப்போ எடுக்க போறாங்க, ஏது எடுக்க போறாங்க எதுவுமே தெரியல. ஏன்னா மனுஷன் வந்து ரஜினிகாந்த் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் அப்படியே பக்காவா ஃபில் ஆகி கிடக்குறாரு. அவரோட 172 படமா இருக்கட்டும், 173 படமா இருக்கட்டும், அடுத்து வந்து லாக் பண்ணிட்டே இருக்காரு. சோ படையப்பா 2 படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. சோ அதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரஜினியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ரஜினியும் கமலும் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மதியிலையும் வந்து யோசிக்க வச்ச விஷயம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் வந்து அப்படி லைட்டா அப்படி பத்தி வச்சுட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்ல ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாக்லாம் போயிட்டு சரி ஓகே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற போது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரஜினியும் கமலும் சேர்ந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதை ஒரு ஆட் மாதிரியோ ஒரு போஸ்டர் மாதிரியோ ரிவீல் பண்ணாம இது ஒரு தனியா ப்ரோமோ மாதிரி பண்ணணும். ஒரு அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் குள்ள இதுக்கான ஒரு ப்ரோமோ மாதிரி பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் 46 இயர்ஸ் அந்த டைம்ல வந்து 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருந்திருக்காங்க. 46 வருஷத்துக்கு முன்னு. இப்போ வந்து 46 வருஷத்துக்கு பின் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சீரியஸான நடிப்புலாம் நான் வரலப்பா, சீரியஸா இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறதுக்கு நான் வரல, ஒரு மாதிரி ஒரு காமிக்கல் ஜானர்ல ஒரு காமெடி டிராமாவா ஒரு மாதிரி ஃபன் ஃபேக்டரா போற மாதிரி இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க டைம்ல எல்லாமே அந்த டெக்னாலஜி எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு வில்லன் அப்படின்றது எல்லாம் போகாம ஒரு ஃபன் ஜோனர்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ இந்த படம் எவ்வளவு சீக்கிரம் வரும், எப்ப தயாரிக்க போறாங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. பட் இதோட அப்டேட்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். சோ அதே மாதிரி பார்க்கும்போது ரஜினி படத்தோட 173வது படம். சோ இந்த படம் வந்து யாரு என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டான் பட டைரக்டர். சோ இவர் கூட தான் வந்து ரஜினியோட 173வது படம் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அது எதை பத்தின கதையா இருக்கும் எதுவா இருக்கும் எதுவுமே வந்து பெருசா டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அடுத்தடுத்து படம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு சைன் போயிட்டே இருக்கு. ஆனா டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாப்போம், இன்னும் நிறைய சில அப்டேட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் வித் திரைக்குறள்.